நானும் பார்த்துருந்தாங்கிறேன் இந்த ஜனங்களெல்லாம் என்னன்னா சாக்கு சொல்லி தப்பிக்குது. எல்லா மதமும் சம்மதம் ஒருத்தங்க. எல்லா மதமும் சொல்லுங்க, எல்லா மதமும். அவங்க என்னன்னா இதோ வரேன், வீட்டுக்கு கூப்பிட்டா எங்கன்னா கூப்பிட்டா எதனா வேலை கூப்பிட்டா தோ வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி சாக்கு தான் இது. எல்லா மதமும் சம்மதம். நான் சொன்னேன், ஏமா நீ கும்புறி அந்த சாமிக்கு எவ்வளோ நேரமா கொடுக்குறேன்? தொண்டை குழம்பு குடிக்குது, எவ்வளோ நேரமா கொடுக்குறேன்? எல்லா மதமும் சம்மதம் தானே. அந்த சாமிக்கு நடையா நடந்து முட்டி போட்டுன்னு இதெல்லாம் பண்ணின்னு போறல, அதுக்கு நேரத்தை கொடுக்குறல. அதே மாதிரி ஏசப்பா கொடுக்குற எல்லா மதமும் சம்மதம். எல்லா மதமும் சம்மதம் தானே உனக்கு. அப்போ அதுக்கு கொடுக்குற அதே நேரத்தை இதுக்கு கொடுக்குறியா? அதோட மாட்டிக்கிறாங்க என்கிட்ட. ஏன் மாதாவை கும்புறவங்க கூட மாட்டிக்கிறாங்க. இதுக்கு கொடுக்குறியா அதே நேரத்தை? எல்லா வேலையும் கரெக்டாக போய் உட்காந்துறல, பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி போறல கோயிலுக்கு. அதே மாதிரி ஏசப்பா கொடுக்குறியா? அல்லூலியா சர்ச்சைக்கு கொடுக்குறியானா இல்லை 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 இல்லை. இதுல இருந்து என்ன தெரிகிறது? நீ சாக்கு சொல்லுகிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது. எல்லா மதமும் சம்மதம்ன்றல, வா இதுக்கு அதே நேரத்தை கொடு, அதே பிரயாசத்தை கொடு, அதே காணிக்கை இங்க வந்து கொடு அப்படின்னா எல்லா மதமும் சம்மதம் சொல்றாங்களே. நம்ம பிராக்டிக்கலாவே எதுவுமே கடவுளை பத்தி தெரியலனா கூட இந்த பலின்றது அப்படியே வருது பாருங்க. இதெல்லாம் காப்பி தான் சொல்றாங்க பாருங்க. ஞானிகள்லாம் இயேசுவை பார்க்க வந்தாங்கல்ல, அது இந்தியாவில் இருக்கிற ஆள் கூட வந்தாங்க. அப்பனா இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ற அந்த பலிகள், அந்த வழிபாடு, அந்த இதெல்லாம் காப்பி வச்சுன்னு போய் எல்லா தேசத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க.